Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான சன்னா குருமா தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்க பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சன்னா குருமா செய்யறதுக்கு முதல் நாள் நைட்டே 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலையை நான் நைட் ஊற வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இதில் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எந்த குழம்பு செஞ்சாலுமே வெங்காயம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போது இதில் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். என்றைக்குமே குருமாவுக்கு நிறைய தக்காளி சேர்த்துடாதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் ஒரு தக்காளியே போதும். இப்போது அதையும் நல்லா மசிகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போது இந்த தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்காக இப்போவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா சேர்த்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த மசாலாவையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் குழம்புல எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தான் நம்ம கொண்டைக்கடலையை சேர்க்கணும். இது நான் நைட்டே ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சன்னா குருமாவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால 2 உருளைக்கிழங்கு ஏற்கனவே குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலையெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான சன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசைக்கும் இது ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் தான். இதை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.